அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் வர்ற முதல் வெள்ளிக்கிழமைங்க. பொதுவாக புரட்டாசி மாதம்னாலே அது பெருமாளுக்குரிய மாதமாக இருக்கும். ஏன்னா பெருமா கோயிலில் போய் வழிபடும்போது நமக்கு புரட்டாசி மாதம் முதல் நாளே நம்ம பெருமா கோயில் வழிபாடு பற்றி போட்டிருந்தோம். அந்த பெருமா கோயிலில் போய் வழிபடும்போது நமக்கு சகலவித நன்மைகளையும் பெருமாள் நமக்கு வாரி வழங்குவார். அதே போல் இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை நம்ம வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கொடுக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம மகாலட்சுமி தேவியை வணங்கும்போது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி நல்ல பணமும் தானியமும் குறைவில்லாத செல்வமும் நமக்கு கிடைக்குங்க. இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் நம்ம எப்படி மகாலட்சுமியை வழிபடலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரை எடுத்துக்கோங்க. சுக்கிர உரைன்னா மதியம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த சுக்கிர உரை சமயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்கும். அந்த படத்தை எடுத்து நல்லா தொடச்சி மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடித்த வெண் தாமரை மலர் இல்லைன்னா சிகப்பு தாமரை மலராக ஏதேனும் ஒரு மலர் கிடைக்குன்னா வாங்கி வைங்க. உங்களால் முடிஞ்ச மல்லிகைப்பூ, மணமுள்ள பூக்களை அந்த படத்துக்கு அணிவித்து நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு அகல் எடுத்துக்கோங்க. அகலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பஞ்சு திரியிட்டு நெய் ஊற்றி கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி அங்கே தூப தீபம்லாம் காணிங்க. பிரசாதமாக தேன் கலந்த பாயாசம் வைக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். தேனுங்கிறது கூட நம்ம மகாலட்சுமி தேன் நம்ம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தேன் நம்ம பிரசாதமாக வைக்கும்போது நமக்கு பணவரவுங்குது அந்த இடத்துல அதிகரிக்கும். இந்த வெள்ளிக்கிழமை இப்படி மந்திரங்கள், அதாவது மகாலட்சுமியோட மந்திரங்கள், சோத்திரங்கள் தெரிஞ்சால் நீங்கள் பாடி பூஜை செய்யலாம். ஒன்றுமே தெரியலையா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லிட்டு மனசார அந்த இதை ஒரு 108 தடவை அந்த போற்றி சொல்லி அம்பாளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் தூப தீபம்லாம் காணிச்சு மனசார வழிபடுங்க. வழிபடும்போது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது அதிகரிக்கிறத கண்கூட காணலாம். ஒரு 3 வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை இது போல் தொடர்ந்து செய்யும்போதே நம்ம வீட்டுக்கு தொழிலில் எவ்வளோ வளர்ச்சி இருக்கும், வீட்டில் வருமானம், வீட்டில் ஒரு ஒற்றுமை எல்லாம் நமக்கு கண்கூட பார்க்க முடியும். கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த இதில் கடன் பிரச்சனை, ஏன்னா தொழில் தான் நமக்கு நல்ல வளர்ச்சி அடையும் போது அதிலிருந்து வருமானங்கள் நமக்கு வரும்போது நம்ம கண்டிஷன் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்கும். இப்படி செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் செய்தீங்கன்னா ஒரு 8 to 9 மணிக்கு கூட ராத்திரி கூட இந்த மகாலட்சுமி பூஜையை நீங்கள் செய்யலாம். இப்போ கோயிலுக்கு தான் போய் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கூட கோயிலில் போய் ஒரு பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலில் நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த அம்மனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மலர், அதாவது மணமுள்ள மலர், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, இந்த மலர்களை வாங்கி கொடுத்து மனசார வழிபடுங்க. வழிபட்டுட்டு நீங்கள் அங்கே இருக்க போற்றிட்டு, அதாவது கோயிலில் இருக்க அர்ச்சகர்கிட்ட ஒரு குங்கும பாக்கெட் வாங்கி அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சு நீங்கள் எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு போகும்போது அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிடலாம். வச்சுட்டு நம்ம போகும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் அதாவது காரிய வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு இதிலும் தடை இல்லாமல் இருக்கும். திருமண தடை இருந்தாலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் திருமணம் வேணுங்களுக்கு திருமணம், செல்வ செழிப்பு வேணுங்க செல்வ செழிப்பு, இதெல்லாம் நல்ல விஷயமா நம்ம வீட்டில் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி முக்கியமாக இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு நானும் மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.